அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் ராகுல் காந்தியுடன் காங்கிரஸ் நிர்வாகிகள் பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பில் பேசிய அம்சங்கள் என்ன என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. மிக குறிப்பாக ஆட்சியில் பங்கு குறித்து இருவரும் பேசி வந்த நிலையில் தற்போது ராகுல் காந்தியுடனான இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். முதலமைச்சருடைய கருத்துக்கு தொடர்ந்து எதிர்கருத்து தெரிவித்து வந்த இருவரும் ராகுல் காந்தியை சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? பாலா, இது நீங்கள் குறிப்பிட்டதுபடி ஏற்கனவே அவர்கள் இந்த முதல்வர் நேற்று கருத்து தெரிவித்திருந்தார். அதாவது இந்த பவர் ஷேரிங் என்பது தமிழ்நாட்டில் எடுபடாது, அது அவர்கள், அதாவது காங்கிரசுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் என்று தெரிவித்திருந்தார். முதல்வர் அந்த கருத்தை தெரிவித்த உடனேயே நேற்று மாணிக்கம் தாகூர் ஒரு எக்ஸ் வலைதளத்தில் தனது கருத்தை பதிவிட்டிருந்தார். அதே போல இன்றும், அதாவது எவ்வாறு, அதாவது பவர் ஷேரிங் கேட்பது எவ்வாறு, பவர் ஷேரிங் மற்றும் மக்களுக்கு பணி செய்வதற்காக பங்கு கேட்பது எப்படி சதியாகும் என்றும் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அதே போல பிரவீன் சக்கரவர்த்தியும் ஒரு தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இந்த அதிகார பகிர்வு தொடர்பாக தனது கருத்தையும் தெரிவித்திருந்தார். அவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் தற்போது இருவரும் ராகுல் காந்தியை சந்தித்திருக்கின்றனர். இதில் அதாவது இன்று செல்வப்பிரண்டையிடம் இது பற்றி கேட்ட போதும் அவர் முழுமையான இது தொடர்பான பதில் அவர் வழங்கவில்லை. அவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ராகுல் காந்தியை இருவரும் சந்தித்திருக்கின்றனர். இது அதாவது மாநில காங்கிரசிலிருந்து ஏதேனும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அதன் தொடர்பாக அவர்கள் சந்தித்தார்களா, அல்லது இவர்கள் தெரிவிக்கும் கருத்து தொடர்ந்து தெரிவித்து வரும் கருத்துக்களை தொடர்பாக அவரிடம் கேட்டதற்காக ராகுல் காந்தியா அல்லது காங்கிரஸ் தலைமையிடம் இருந்து இந்த அழைப்பு வந்து இவர்கள் சந்தித்தார்களா என்ற தகவல் தற்போது வரை தெரியவில்லை. ஆனால் இருவரும், அதாவது இந்த அதிகார பகிர்வு தொடர்பாக இருவரும் இந்த கருத்தை தெரிவித்து வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருவரும் ராகுல் காந்தியை சந்தித்திருக்கின்றனர். ஏனென்றால் இதற்கு முன்பாக நடந்த கூட்டங்களில் கூட இந்த அதிகார பகிர்வு தொடர்பான அனைத்து முடிவுகளையும் கட்சியின் தலைமையே எடுக்கும் என்றும் அவர்களுக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தலாஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முதலமைச்சருடைய கருத்துக்கு எதிர்வினையாற்றிய இரண்டு பேரையும் தற்போது ராகுல் காந்தி அழைத்து சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இனி கருத்து கூற வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பூட்டா இருக்குமா, இல்ல அவர்கள் என்ன பேசினார்கள் அதன் பின்னணியில் இருப்பது என்ன என்பதற்கான விளக்கத்தை பெறுவதற்கா? வாய்ப்பூட்டாக இருந்தால்தான் நல்லது. அவர்கள் என்ன பேசினார்கள் என்கிற விளக்கத்தை பெறுவதற்காக என்றால் அது சரியாக வராது. காரணம், மாணிக்க தாக்கூர் அவர்கள் விப் பார்லிமெண்டரி பார்ட்டியோட கொறடா. ராகுல் காந்தி 1 என்கிற பொசிஷன் என்றால் மாணிக்க தாக்கூர் பார்லிமெண்டரி பார்ட்டியில 3 என்கிற பொசிஷன். அப்படி இருக்கும்போது அவர் பேசிய கருத்துக்கள் எல்லாமே ராகுல் காந்தியின் ஒப்புதலோடு பேசப்பட்டவை என்றுதான் திமுக நினைக்கும், அப்படிதான் நினைக்கிறது. காரணம், ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்ற பிரச்சனைகளிலே சிக்கி தவிக்கும் போது வழக்கமாக திமுக எம்பிக்கள் ஆதரவு தருவார்கள். இந்த முறை அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அதிலிருந்தே நாம் இதை யூகித்துக் கொள்ளலாம். அப்படி என்றால் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்வதற்கு அதிகார பகிர்வு சாத்தியம் இல்லை என்பதை முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். இனி அடுத்தது அதிக சீட் என்கிற அந்த ஒரு விஷயம்தான். அதிக சீட் தர முடியுமா என்றால் அதற்கும் பெரிய வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. காரணம், எல்லா கட்சிகளுக்கும் அதிக சீட் தர வேண்டும். அதிக சீட் என்கிற கோரிக்கை அநேகமாக எல்லா கூட்டணி கட்சிகளும் முன்வைக்கின்றன. அது இயல்பும் கூட. அப்படி என்றால் கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூடி பேசி எத்தனை சீட் யார் யாருக்கு, அதற்கு பிறகு என்னென்ன தொகுதிகள் யார் யாருக்கு என்று முடிவு செய்ய வேண்டும். அதற்கு 22ஆம் தேதி என்கிற அந்த கெடு தேதி இருக்கிறது. இன்றைய நிலைமைப்படி பார்த்தால் மார்ச் மாதம் முதல் வாரம் தான் தேர்தல் தேதி அறிவிப்பாணை வரும் என்று யூகிக்க தோன்றுகிறது. காரணம், அந்த டிரான்ஸ்பர் என்கிற, அதாவது உயரதிகாரிகள் டிரான்ஸ்பர் என்பது கடைசி தேதி பிப்ரவரி 28. அதற்கு பிறகு மேற்கு வங்காளத்திலே தேர்தல் கமிஷன் 3 கமிஷனர்களும் போய் அவர்கள் அங்கு செல்கிறார்கள். ஆக அது 2ஆம் தேதி வரைக்கும் கூட ஆகிவிடும், அல்லது 3ஆம் தேதி ஆகிவிடும். அதற்கு பிறகுதான் மேற்கு வங்காளத்திலே அநேகமாக இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிகிறது. எனவே மார்ச் மாதம் முதல் வாரம் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காலதாமதம் ஆகும்போது 22ஆம் தேதி என்கிற அந்த தேதி சரியான தேதியாகத்தான் அமையும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதிகார பகிர்வு இல்லை என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு அதிக சீட்டுக்காக கேட்கலாம். அதை தாண்டி இதுல வேறு வழி இல்லை. அதை ராகுல் காந்தி
தெளிவாக எடுத்துரைத்து இனிமேல் இப்படியான கருத்துக்களை தெரிவிக்க கூடாது என்று வாய்ப்பூட்டு போடுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கை பலிக்குமா என்று தெரியவில்லை. இத்தனை நாளா தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த முதலமைச்சர் இப்ப தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்னு சொல்றாருன்னா, டெல்லி என்று அவர் குறிப்பிடுவது காங்கிரஸை தான் அப்படின்னு டாக்டர் தமிழிசை ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க. அது உண்மைதான். காரணம் 67 டெல்லி என்றால் காங்கிரஸ் அப்படித்தானே இருந்தது 1967. அதற்கு பிறகு 69, 25 திமுக எம்பிக்கள் இந்திரா காந்தி அம்மாவுக்கு ஆதரவு தந்தார்கள். அப்படி ஆதரவு தரவில்லை என்றால் இந்திரா காந்தி அம்மா அப்போதே அவர் பிரதமர் பதவியை இழந்திருப்பார். 71 தேர்தலில் அசம்பிளியில் காங்கிரசுக்கு சீட்டே கிடையாது. அதுதான் 71 நிலைமை. 77 எல்லா கட்சிகளும் தனித்தனியாகத்தான் போட்டிட்டு எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்ற காலகட்டம். இப்படி காங்கிரஸ் இல்லாமல் திமுக பயணம் செய்த காலமும் இருக்கிறது. சமீப காலமா திமுக காங்கிரஸ் உறவு சரியாக இருந்தது. முதலமைச்சரை கூறுவது போல ராகுல் காந்திக்கும் அவருக்கும் இடையே இருந்த ஒரு வகையான நட்பு பிணைப்பு என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த நட்பு பிணைப்பு தொடர வேண்டும் என்றால் மிக இயல்பாக மாநிலத்தில் எது பெரிய கட்சியோ அந்த கட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்றுதான் பாடுபட வேண்டும். அதை தாண்டி வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. அதிகார பகிர்வு என்று கேட்டால் அதற்கேற்ற பலம் இருக்க வேண்டும். பலம் இருந்தால் இயல்பாகவே அதிகார பகிர்வு கிடைத்துவிடும். அப்படி இல்லை என்கிற கருத்து வருவதால் தானே தாவேக்காவுக்கே போவதாக வைத்துக் கொள்வோம் காங்கிரஸ் கட்சி. அங்கே ஏராளமான குழப்பங்கள் ஏற்படும். காரணம் அங்கே ஏற்கனவே விஜய் ரசிகர் மன்றம் இவர்கள்லாம் சீட்டை எதிர்பார்த்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு 70-80 சீட்டு கொடுத்தால் அங்கு சீட்டு எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு சீட்டு கிடைக்காது. அவர்கள் எப்படி பணியாற்றுவார்கள்? இப்படி இடம்பெயர்தலிலும் பல சிக்கல்கள் இருக்கின்றன. இது என்ன பறவைகள் சரணாலயமா? இந்த சரணாலயத்திலிருந்து பறந்து அடுத்த சரணாலயத்துக்கு போவதற்கு காங்கிரஸை பொறுத்தவரை திமுக கூட்டணி தான் உசிதமானது. இதோடு இந்த கசப்புணர்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் திமுக தொண்டர்கள் அல்லது திமுக நிர்வாகிகள் சரியாக வேலை பார்ப்பார்கள். தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிறது. ஏப்ரல் மாதம் 2ஆம் வாரத்தில் தான் தேர்தல் வரும். அதற்குள் இந்த கசப்புகள் காயங்கள் எல்லாம் மறைந்து விடும். இதை நீட்டித்துக் கொண்டே போனால் கடைசி நேரத்தில் கூட்டணி ஏற்பட்டாலும் அது பயன் தராது. மிக்க நன்றி திரு ஷாம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன்.